இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் பிரிய வாய்ப்பில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் துணை முதலமைச்சராக ஆவதற்கு உதயநிதிக்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது என்று தெரிவித்தார். ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசியதை பாஜகவினர் திரித்து கூறி பரப்புவதாகவும், எதையோ சிதைத்தவர்கள் தற்போது ராகுல் காந்தியின் பேச்சையும் கருத்துக்களையும் சிதைக்க பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அவதூறுகளை பரப்பி வரும் பாஜகவை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறிய செல்வ பெருந்தகை, அந்த மாநாட்டிற்கு முதலமைச்சரை சந்தித்து அழைப்பு விடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுன் கருத்து குறித்து விசிகவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை விளக்கம் அளித்து விட்டார் என்பதால் அந்த விவகாரம் குறித்து பேச தேவையில்லை என்றும், அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் எனவும் தெரிவித்தார். பழனி பிரசாதத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்படுவதாக இயக்குநர் மோகன்ஜி பேசியது கற்பனைக்கு எட்டாதது என்று செல்வ பெருந்தகை கூறினார். அதுக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்காரு திரு ரவிக்குமார் அவர்கள். இப்பதான் படித்தேன் காலையில். அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை. இரண்டாவது, இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று வலிமையாக இருக்கிறது. இந்த தேசத்தின் மீது நலன் உள்ளவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை மீண்டும் மீண்டும் மெருகேற்றுவதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவர் எல்லா தகுதியும் இருக்கிறது, பயிற்சி பெற்றிருக்கிறார். அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன பேசினாரோ அதை சொல்லாமல் திரித்து பேசி தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க பாரம்பரியம் மிக்க பழனி ஆண்டவர் கோயிலில் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சொல்றாரு.